ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி சமையல். வாங்க இன்னைக்கு சூப்பரான பஞ்சு போல ஒரு ப்ளம் கேக் ஒன்று செஞ்சு பார்க்கலாம். ஏர் ஃப்ரையரில் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஏர் ஃப்ரையர் தான் வேணும்னு இல்லை, வீட்டில் இருக்கிற பாத்திரத்தையே வச்சு செய்யலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஆதரவு கொடுங்கள். இதுக்கு ஒரு பவுலில் ஒரு 3 எக்கை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இது வந்து பெரிய சைஸ் எக்காக இருந்துச்சுன்னா 2 போதும். இது வந்து சின்ன சைஸ் தான், அதனால் 3 போட்டிருக்கோம். இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிக்கங்க, பீட்டரை வச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கங்க. நல்லா ப்ளஃபியாக வரணும். அப்போ தான் அந்த எக்கு நம்மளுக்கு கேக்கில் வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும். டேஸ்ட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எக் ஸ்மெல்லும் வராது. இப்போ வந்து இது கூட 1 கப்பு சர்க்கரை, இது 2 பேட்சாக சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாதி சர்க்கரையை போட்டு நல்லா பீட் பண்ணிக்கங்க. இது நல்லா உங்களுக்கு ப்ளஃபியாக வரும். அடுத்தது இன்னொரு பேட்ச் சர்க்கரையும் போட்டு அதே மாதிரி ப்ளஃபியாக பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணுங்க. ஏன்னா கேக்குக்கு பொறுத்தவரையும் நம்ம பீட் பண்ணுற அளவுக்கு அது நல்லா பஞ்சாட்டம் இருக்கும். இது கூட இப்போ ஒரு சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 60 ml சேர்த்திக்கலாம். இதை சேர்த்துனோம்னா உங்களுக்கு அந்த முட்டை வாசனை போயிடும். நீங்கள் வேறு ஏதாச்சும் கல்லெண்ணெய் அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா அந்த எண்ணெய் வாசம் அப்படியே கேக்கில் இருக்கும். அதனால தான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துறோம். இப்போ 1 கப்பு மைதா. இந்த மைதாவை சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாதி பாதியாக சேர்த்து இதையே பீட் பண்ணிக்கலாம். இது கூட பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு ஒரு பிஞ்சு போட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது பீட் பண்ணுறப்ப உங்களுக்கு கெட்டியாகிற மாதிரி ஆகும். ஆனால் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்துடும். இப்போ மீதி மைதாவையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணுங்க. ஆனால் பீட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து பீட் பண்ணுறப்ப கையில் பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் எடுக்கும். அதனால தான் மிஷின் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு மறுபடியும் ஒரு 30 செகண்ட் நல்லா பீட் பண்ணிங்கன்னா போதும். பீட் பண்ணுறப்ப பீட்டரை வந்து லோ ஸ்பீட்லேயே வைங்க. ரொம்ப ஹை ஸ்பீட் வேண்டாம், எல்லாம் சுற்றி தெரிச்சிரும் இல்லைன்னா. அதனால் லோ ஸ்பீட்லேயே வைங்க. மாவு பாருங்கள் இந்த பதத்துக்கு வரணும். இந்த பதத்துக்கு வந்தால் தான் நம்ம மறுபடியும் இதில் பால் சேர்த்துவோம். அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் பால் அதையும் சேர்த்திக்கலாம். கூட வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் அதையும் சேர்த்திக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் போட்டால் நம்மளுக்கு மணமாக இருக்கும் கேக்கு. இதே வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கங்க. 1 to 2 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா போதும். உங்களுக்கு அந்த பதம் வந்துச்சுன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் பீட் பண்ணுறத நிறுத்திக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு வந்துருச்சு. இது போதும். இது கரெக்டாக இருக்கும். இது கூட நம்ம டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்திக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். வீட்டில் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இதையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது வந்து போட்டோம்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தான் மெயினாக சேர்த்துறது. சேர்த்தியாச்சு. இப்போ வந்து ஒரு இதுக்கு பேக்கிங் ட்ரேக்கோ அல்லது இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டுக்கோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பாத்திரத்துலையோ அல்லது ஓவன் அல்லது ஏர் ஃப்ரையர் இதில் எதில் வேணாலும் வச்சுக்கலாம். நான் ஏர் ஃப்ரையரில் தான் வைக்கிறோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். ஏர் ஃப்ரையரில் வச்சு பேக்கிங் மோடுக்கு போய்க்குங்க. இதில் வந்து நம்ம 160 டிகிரி தான் வைக்க போகிறோம். 160 டிகிரி 40 மினிட்ஸ் வைக்க போகிறோம். 35 to 40 மினிட்ஸ் இது கரெக்டாக இருக்கும். இப்போ ஆன் பண்ணி விட்டுறலாம். ஒரு 40 மினிட்ஸ் கழித்து வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஒரு 35 மினிட்ஸில் ஒரு குச்சியை வச்சு ஃபுல்லாக வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு.
ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ரெஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் கேக்க வெளியில எடுக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பரா ப்ளஃபியா வந்திருக்குன்னு. நம்ம எப்படி இருக்குன்னு கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணுறப்ப சூப்பரா சாஃப்ட்டா வந்துச்சு. கேக்கும் அதே மாரி சாஃப்ட்டா இருக்குன்னு நெனைப்போம். உண்மையாலுமே ரொம்ப ஸ்பான்ச்சாட்ட இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். நன்றி, வணக்கம்.